டிசியில் டார்க் சைட் பற்றி தெரியுமா? தேனோஸை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கூட டார்க் சைடை பற்றி நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் தேனோஸோட 10 மடங்கு வெறி பிடிச்சவன் 50 மடங்கு பவர் ஆனவன். நமக்கு பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோன்னு தோணினாலே சூப்பர்மேனை தான் தோணும். ஆனால் அந்த சூப்பர்மேனுக்கு டஃப் கொடுத்து தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு டார்க் சைடுக்கு பவர் இருக்கு. கிட்டத்தட்ட அவன் ஒமேகா மீம்லேருந்து தப்பிச்சவன் ஃப்ளாஷ் கூட கிடையாது. ஆனால் பேட்மேனும் சூப்பர்மேனும் மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. யார் இந்த டார்க் சைடு? இவனுக்கு என்ன இவ்வளோ பவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு நியூ காட்னா டார்க் சைடும் அவன் உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தான். அந்த டைமில் அவன் உலகத்தை சேர்ந்த கடவுள்கள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தப்ப அந்த கடவுள்களை டார்க் சைடு அண்ணனும் போட்டு தள்ளின உடனே அந்த ஓல்ட் காட்ஸ் டார்க் சைடோட காட்ஸ் அழிஞ்சு நியூ காடா டார்க் சைடும் அவங்க அண்ணனும் அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க அண்ணன் கொஞ்சம் நல்ல சைடா போறாப்புல. டார்க் சைடு பிளானட்டே ஒரு கொடூரமான நரகமாக தான் இருக்கும். இந்த டார்க் சைடுக்கு பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. சூப்பர்மேனோட பவர்ஃபுல்லா ஒமேகா பீம் இருக்கு. சொல்ல போனா இவனுக்கு சாவே கிடையாது, இம்மார்டல் கூட. இவனை காமிக்ஸ்லயே பார்க்க பயமா இருக்கும். ஆனா மூவிஸ்ல எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. காமிக்ஸ்ல சூப்பர்மேன் ஓவர் பவரா இருந்தே இவனை சமாளிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு. மூவிஸ்ல ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனுக்கு பவர் ஏத்தியே ஆகணும், இல்லைன்னா டார்க் சைடு மயிரை கூட கொடுக்க முடியாது.